இன்றைய இந்த சட்டமன்ற கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் கலந்து கொள்ளவில்லை. அதே போல் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் அவர் கலந்து கொள்ளவில்லை. இவர்களுக்கு தனிப்பட்ட காரணங்கள் உடல்நிலை சரியில்லை என்று கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் 2 பேரும் இன்று கலந்து கொள்ளவில்லை. மீதமுள்ள எம்எல்ஏக்கள் 129 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது 3 பேருந்துகளில் சென்னையில் உள்ள பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் அவர்கள் தங்க வைக்கப்படுகின்றனர். அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்தந்த எம்எல்ஏக்களுடைய அவர்களை பொறுப்பாக கவனித்து அழைத்து வர வேண்டும் என்பது என்று அதிமுக தலைமை அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அந்த அடிப்படையில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து தற்போது வருகின்றனர். சென்னையில் உள்ள பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் தங்க வைக்க இருப்பதாக தான் நமக்கு தற்போது தகவல் கிடைத்துள்ளது. இந்த ஏற்பாடு ஏனென்றால் நாளை குடியரசு தலைவரை சந்திக்கும் பொழுது அப்போ அனைவரும் வேறு இடத்தில் இருந்தால் அதற்கான அசௌகரியங்கள் ஏற்படும். ஒரே இடத்தில் இருந்தால் அவர்களை ஒருங்கிணைப்பது சுலபம் என்ற அடிப்படையில் தான் தற்போது அதிமுக தலைமை இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. அதே போல் டெல்லிக்கு செல்லும் பொழுது அனைவரும் எல்லாருடைய பிரசன்ட் இருக்கணும். ஒரே இடத்தில் இருந்தால் அவர்களை அழைத்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ராஜா, இப்ப அந்த 129 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அதிமுகவுடைய அந்த தலைமை அலுவலகத்திலிருந்து நட்சத்திர விடுதிகளுக்கு பேருந்துகள் மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, அந்த 129 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் திட்டவட்டமாக இருக்கிறார்களா நாளைக்கு டெல்லி பயணம் மேற்கொள்வதற்காக, அல்லது ஒரு சிலர் இந்த பயணத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர்களிடம் நம்மால் பேச முடிந்ததா? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் ராஜா. கண்டிப்பாக, அதாவது கூட்டம் நடந்த பிறகு பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் சந்தித்து பேசினோம். அவர்கள் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்த இடத்திற்கு எங்களை உள்ளே அலோவ் பண்ணாங்க. நாங்கள் அனைத்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நாங்கள் எந்த ரொம்ப சுலபமாகவே அவர்களிடம் பேசினோம். எந்தவித கட்டுப்பாடுகளும் தலைமை அலுவலகத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் விதிக்கப்படவில்லை செய்தியாளர்களுக்கு. அந்த அடிப்படையில் அவர்கள் அனைவரும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு பொதுச் செயலாளர் எந்த முடிவெடுக்கிறாரோ அதற்கு தாங்கள் கட்டுப்படுவதாகவும் ஏற்கனவே உறுதியளித்து விட்டனர். அந்த அடிப்படையில் ஒரு பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் அனைத்து எம்எல்ஏக்களும் உள்ளனர். உள்ளே பத்திரிகையாளர்கள் அனுமதிக்காமலோ இல்ல ஒரு மறைமுகமாகவோ எந்தவித இதுவும் இங்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதுபோல் நடைபெறவில்லை. நாங்களே பல்வேறு எம்எல்ஏக்களை செய்தியாளர்கள் சந்தித்து என்ன நடந்தது என்பது குறித்து கேட்டோம். அவர்கள் கொடுத்த தகவலை தான் நாங்கள் தற்போது உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ராஜா, இப்பொழுது இன்று காலை சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய கூட்டம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ளாத சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் நம்மால் பேச முடிந்ததா? அவர்கள் இந்த கூட்டம் தொடர்பாகவும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல் தொடர்பாகவும் நம்முடன் பகிர்ந்து கொண்டார்களா? அது தொடர்பான விவரங்கள் ராஜா. இல்லை, அதாவது மனோரஞ்சிதம் தனிப்பட்ட காரணங்களுக்காக உடல்நிலை சரியில்லை என்றுதான் கூறப்படுகிறது. அதே போல் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காமும் அவர்கள் கூட உடல்நிலை சரியில்லை என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே கதிர்காமுக்கு மாரடைப்பு இருந்ததாக, அதற்காக மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த காரணத்திற்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படை அதனால் அவர்களை நாம் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே அந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் 2 எம்எல்ஏக்கள், அதாவது 2 எம்எல்ஏக்கள் ஆறுகுட்டி, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி மற்றும் மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கு இருக்கிறார். அவர்களிடமும் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றனர். இன்று ஆப்சன்ட் ஆன இந்த எம்எல்ஏக்களை இதுவரை நம்மளால் தொடர்பு கொள்ள முடியலை. இங்கு சென்னையில் அவர்கள் இல்லை. இருந்தபோது நமக்கு கிடைத்த அதிமுகவின் தலைமை கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த காரணத்தினால்தான் தற்போது பங்கேற்க முடியவில்லை. தேவை என்றால் அவர்களிடம் அந்த கையெழுத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜா, இன்று மாலை அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி புறப்பட்டு செல்கிறார்கள். பிரணாப் முகர்ஜியுடைய, குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியுடைய அந்த அனுமதி பெற வேண்டும், அவரை சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்துவிடும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அந்த அனுமதி கிடைத்தாகிவிட்டது என்ற ஒரு விஷயம் தெரிந்த பிறகுதான் நாளை காலை அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து புறப்படுவார்களா, அல்லது அனுமதி கிடைப்பதற்கு முன்பதாகவே புறப்படுவார்களா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா ராஜா? அதாவது அதிமுகவினுடைய எம்பிக்கள் தற்போது நாடாளுமன்றம் நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாளை செஷனில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆல்ரெடி அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்கின்றனர். அப்படி இருக்கும்போது நாளைக்கு அவர்களுடன் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார். அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாளை செஷனில் கலந்து கொள்ளாத நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எம்பிக்கள் இங்கிருந்து செல்கின்றனர். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அனுமதி கிடைப்பது என்பது அதற்கான முயற்சிகள் தற்போது அதிமுகவிலிருந்து எடுக்கப்பட்டு வருகிறது. நாளை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு சேர்ந்தவுடன் அவர்கள்
குடியரசுத் தலைவரை சந்திப்பார்கள். அதற்கு பிறகும் ஆளுநர் வருகை என்பது டிலே ஆனால், அதாவது அவர்களுடைய நேரம் கடத்துவதாக தெரிந்தால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவரை திருமதி பொதுச்செயலாளர் திருமதி வி கே சசிகலா தலைமையில் சென்று குடியரசுத் தலைவரிடம் இந்த தங்களுக்கான அந்த ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோருவார்கள் என்றுதான் தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளன.